வணக்கம் சார். வணக்கம் சார், 15 வருஷமா எவ்வளவு சூப்பரா மக்களை ரொம்ப மகிழ்ச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. காசில இருந்து, அயோத்தியால இருந்து எல்லா ஊருக்கும், உலக நாடுகள் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க சார். இந்த சாம்ராஜ்யத்தை முதல்ல எப்படி சார் உருவாக்கிங்க? உங்களை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இந்த சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணம் என்னோட தந்தை. அவரை வணங்கி தான் இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசு ஒரு 11 வயசுலேயே நான் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு எங்கள் அப்பா ஒரு 3 டேஸ் கூப்பிட்டு போவார். அதுக்கு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய வேலைகள்லாம் செஞ்சு டிக்கெட்ஸ் எடுத்தோம். வாரம் போய் 100-200 கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயே குருவாயூர், திருமூர்த்தி மலை, வெள்ளிங்கிரி ஸ்டேவோட நாங்கள் 2 நாள் டூர் கூட்டிட்டு போவோம். அப்போ நாங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக சிறப்பாக நாங்கள் ஒரு அந்த காலகட்டத்தில் அதுலேருந்தே எங்களுக்கு இதில் சுற்றுலாத்துறையில் ரொம்ப ஆர்வம். இதில் நம்ம அடுத்தடுத்து வரணுங்கிற எண்ணத்தோடு இருந்த காலகட்டத்தில் சூழ்நிலை மாறினால நான் வேற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இப்போ மீண்டும் எங்களோட சுற்றுலா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இது ஆரம்பிச்சதப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக எங்களோட குடியிருக்கிற வீட்டில் இருந்து தான் ஒரு சிஸ்டம் ஆரம்பித்து இன்னைக்கு நாங்கள் அது வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். இதுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்தது என்னோட மனைவி பிரியா பண்ணோம். அவங்க தான் எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தனால இன்னைக்கு பிரம்மாண்டமாக இந்த ஏசை டூர்ஸ் இருக்குதுன்னா இதுக்கு எல்லாமே காரணம் எங்களோட மேலாளர்கள் எங்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கையும் எங்களுடன் வந்த கஸ்டமர்கள் பயணிகள் அனைவரும் எங்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கையும் அவங்க எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ். ரெண்டாவது அவங்க எங்களோட பயணித்து எங்களை பற்றி நிறைய புகழ்ந்து சிறப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத சிறப்பாக கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2012 காசி சீரடி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த காசி சீரடிக்கு நடுத்தர மக்களை நிறைய பேர்த்த ஒரு 10,000 பேர்த்துக்கு மேலே நாங்கள் சிறப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். இதற்கு எங்களோட சமுதாய மக்களும் எங்களுக்கெல்லாம் ஆதரவளிச்சாங்க. அதே போல் பொதுமக்களும் எல்லா தரப்பு மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த சாம்ராஜ்யத்தை சிறப்பாக எங்களால் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம ஏர்சை டூர்ஸ்ல முதல்ல நம்ம போன இன்டர்நேஷனல் டூர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் சார். 2014 பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் சிறப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணோம். அது 5 நைட் 6 நாள் எல்லா மக்களையும் நாங்கள் இங்கேருந்து ஒரு 30 பேராக நாங்கள் குரூப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 2014 இன்னைக்கு வரைக்கும் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, பாலி, வியட்நாம் எல்லா நாட்டுக்கும் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து நம்ம பிரான்ச்சஸ் என்ன சார் இருக்கு? அட்மின் ஆஃபீஸா சுரணுபுரி பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்ல சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். தருமபுரியில் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணி 3 months சிறப்பாக அங்கே ஒரு 3 பேர் பார்த்துக்கிறாங்க. அதையும் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இங்கேருந்தே எங்களுக்கு கோயம்புத்தூர், திருச்சி மற்ற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் ஒரு மேலாளர் நியமிச்சிருக்கோம். அவங்க இந்த எங்களோட ஏசைட் இருக்கிற டூர்ஸ் எல்லாம் போய் அங்கே இருக்கிற நம்மளோட கஸ்டமர் பயணிகளை சந்திச்சு டூர் கூட்டிகிட்டு போய் எல்லாமே சிறப்பாக பண்ணித்தராங்க. எங்களோட தாரக மந்திரமே மெயினாக நாங்கள் ஆரம்பிச்சது எந்த ஊராக இருந்தாலும் சேலம் டு சேலம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருச்செங்கோடு, திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் வரைக்கும் எங்களோட கஸ்டமர் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் மகிழ்வித்து நிறைய டூரை நாங்கள் சுற்றி காமிச்சிட்டு இருக்கோம்.